ஆம்லெட் சாப்பிடலாமா? அப்பா வந்தோடனே கேட்கலாம். சரிக்கா. எங்கயா போயிருந்த? அது எதுக்கு இவ்வளவு நேரம்? சரி, அதுங்க எங்க? ஹோட்டல்ல இருக்காங்கம்மா. சும்மா தண்ணி கேட்டாங்கன்னு ஹோட்டலில் உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். எவ்வளோ ஆச்சுப்பா? 3650 ரூபா ஆச்சு. கமலம், அடுத்த மாதம் வீட்டுக்கலாமா? பிள்ளைக்கு நாளைக்கு பிறந்த நாள் வச்சுக்கிட்டு கடுப்பேத்தாத சொல்லிட்டேன். என் தம்பி ஆசையா வாங்கி போட்ட மோதிரம். பிறந்த நாள் அதுமா அவன் வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? இதில் 3700 இருக்கு. பார்த்துக்குங்க, 1 கிராமுக்கு 20 மில்லி குறையுது. ஓகேவா? சரிங்க, வா வா கமலம். இந்த நீ பொட்டு வேணும்னு கேட்டில்ல, வாங்கிக்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. ஆச்சா பா, ஆளுக்கு ஒரு ஆம்லெட் பா. இல்லனா ஒண்ணு வாங்கிட்டாங்கப்பா, ஆளுக்கு பாதி எடுத்துக்கிறோம். சரி அண்ணா, ஒரு ஆம்லெட் 10 ரூபாயா 15 ரூபாயாண்ணா? 15 ரூபா. முத்து, நம்ம வீட்டுக்கு போய் முட்டை வாங்கி ஆம்லெட் போட்டு சாப்பிடலாமா? சரிக்கா. பா, அவ சும்மா கேக்குறான்பா, சாப்பிட மாட்டான். அடுத்த வாட்டி வரும்போது சாப்பிடுறோம். சரிம்மா, சாப்பிடுங்க. எவ்வளோ ஆச்சுண்ணே? 4 புரோட்டா 40 ரூபா. 40. பா, ஒரு நிமிஷம் கூட பார்த்து தரேன். டேய், பத்திரம்டா. சரிப்பா. நல்லா இருக்காக்கா? நல்லா இருக்கு. ஏய் வாடா. பா, எனக்கும் அது மாதிரி ஒரு மோதிரம் வாங்கி தரியாப்பா? இல்ல, இப்போ கூட உன் பிறந்த நாளைக்கு வாங்கி தரேன். சரிப்பா. சிவகுரு, ஒரு 10-15 நாளில் மீட்டுக்கிறேன். இந்த வண்டியை வச்சுக்கிட்டு கையில் இருக்கிறத கூட. கையில் 3000 தானே இருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ இதெல்லாம் வச்சுட்டு எங்கன்னா காசு தர்றது? ஒரு 5000 கொடுக்கக்கூடாதா? இந்த வண்டிக்கு இதே அதிகண்ணா. சரி, இருக்கிறத கொடுப்பா. இந்தாண்ணா, கொடுக்கும்போது ஒரு 300 ரூபா சேர்த்து கொடுத்துருண்ணா. சரி. இதெல்லாம் நியாயமா? ஏயா, உன்கிட்ட கடை வாங்கினதுக்காக என்னை தெருல நிப்பாட்டி என்னை அசிங்கப்படுத்திட்ட பத்தியா? வரட்டும், என் புள்ள வரட்டும். என் புள்ள ஒட்டி எப்படி தெருல நிக்குதுகளே. நான் தலையால அடிச்சுக்கிட்டு வாங்காதுன்னு சொன்னனே, கேட்டானா? இங்கேயே கடை வாங்கி நானுமா நடந்தது என் பிள்ளை. இவன்கிட்ட கடை வாங்கி என் பிள்ளை முடிக்கிறானே, என்ன செய்வேன்? என் புள்ள விட்டு தெருல நிப்பாட்டி உள்ள உட்காந்துருக்கேயா. இந்த பாவனை பிடிச்சாதா? தம்பியை கூட்டிகிட்டு காவியா வீட்டுக்கு போய் விளையாட போ. அண்ணாதுரை, கொடுத்த காசு கட்டி இன்னும் உன் வீட்டுக்கு எத்தனை நாளைக்கு காவடி தூக்கணுமோ தெரியல. எதுக்கு காவடி தூக்கணும்? ஒரு போனை போட்டிருந்தா நேரில் வந்து பேசியிருப்பேன். வந்து மட்டும் என்ன சொல்ல போற? இந்த மாசம் இல்ல அடுத்த மாசம் தரேன்னு சொல்ல போற, அவ்வளவுதானே? இல்ல, அதுக்கு இல்ல. அப்போ என் பேர்ல தான் ஐயா. அன்னைக்கே மொத்த பணத்தையும் வசூல் பண்ணாம 30,000 ரூபா சொச்சம் வச்சேன் பத்தியா?
என் புத்திய விளக்கமா தலையடிச்சுக்கணும். இல்ல ஆர்வம் 5 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் வட்டியும் வரல, அசலும் வரல. இன்னும் கேட்காம இருக்கிறதுக்கு என்னென்ன கேன பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது 3000 ரூபாய் இருக்கியா? நம்ம தானம் கேட்டவனுக்கு மூக்கு மயிரை பிடிங்கி கொடுத்த மாதிரி இருக்கு. இப்ப 3000 ரூபாய் வச்சுக்கோ, மீதி மொத்த வட்டியும் நாளைக்கு காலைல கொண்டாந்து கொடுத்துறேன். எந்திரி. என்ன மேலாம் கை வைக்கிற? இந்த பார், மொத்த வட்டி பணமும் இப்ப வரலன்னாக்க இந்த இடத்த விட்டு நான் நவுறதா இல்ல. ஆர்வம், என்ன நான் உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்கேன் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதை கேட்கறதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. நீ வாட்டுக்கு ஓவரா பேசிக்கிட்டே போற. என்ன துறையும் கோவம் ஓவரா வருது? இந்த பார், நாளைக்கு காலம்பரத்துக்குள்ள மொத்த வட்டி பணமும் என் கைக்கு வரல, மரியாதை கிட்ட ஜாக்கிரதை. என் கடை வாங்கினா மான மரியாதை எதுவும் இருக்க கூடாதா? இருக்கலாம், ஆனா அது அப்படியே இருக்கணும்னா வாங்கின காசை வட்டியோட சேர்த்து எண்ணி வச்சுவிட்டு அதுக்கு அப்புறமா பேசணும், தெரியுதா? அடேப்பா, என்ன முறைக்கிற? பார்த்து எரிச்சு விடாத. உள்ள அவன் நம்ம திட்டுறான், வெளியே வந்தாங்க நீ நம்ம முறைக்கிற. கடன் நான் கொடுத்தேன்னா நீங்க கொடுத்தீங்களா? இந்த ஆர்வம், பணம் கொடுக்கல் வாங்கல்ங்கிறது நம்ம 2 பேருக்குள்ளதான். தேவையில்லாம வீட்டுல இருக்கிற பொம்பளைகளுக்கு எல்லாம் பேச்சு வச்சுக்கிட்டு இருக்க. ஏன் காசு வாங்கும்போது 2 பேரும் சேர்ந்தானே வந்து வாங்குனீங்க. இப்போ பொண்டாட்டிக்கிட்ட பேசுறா, உனக்கு என்ன கோவம் பொத்துக்கிட்டு வருதா? எப்பயா கொடுப்ப? ஐயா, நாளைக்கு நான் வெட்டுக்கு போறேன், வந்த உடனே மொத்த பணத்தையும் கொடுத்துறேன். ஐயா, நீ வெட்டுக்கு போ குத்துக்கு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு தேவை என் காசு, என்னை கொடுப்பா, அதை கரெக்டா சொல்லு. என்கிட்ட பணம் இல்லையா? என்னையா செய்ய சொல்ற? பணம் இல்லையா? இல்லன்னா நீ உங்க ஆத்தாவும் பொண்டாட்டி புள்ள ஊட்டி எல்லாம் கோயில் வாசல்ல போய் உட்காந்து பிச்சை எடுக்கையா? என்ன சட்டையெல்லாம் பிடிக்கிற? துண்டு துண்டா வெட்டி போடுவேன், ஜாக்கிரதை. பார், இதுக்கு மேலே நான் பொறுமையா இருக்கிறதுக்கு தயாரா இல்ல. என்னோட அசல் 30,000, வட்டி 7,500, மொத்தம் 37,500 இப்போ எண்ணி வைய, நான் போறேன். உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா ஐயா? உடனே பணத்தை கொடுனா நான் எங்கேயா போவேன்? உடனே வா. ஏன் தினம் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு வந்து அலையிறோமா? அதெல்லாம் கணக்கு இல்லையா? எப்ப தருவ? 1ஆம் தேதி உன் மூஞ்சல தூக்கி எறியறேன். வட்டி வச்சிமா பார்த்தா 1ஆம் தேதி தர்றாங்கறா, அப்புறம் குடுனா எப்படி குடுப்பாரா? டேய் சிட்டு, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாத விஷயத்துல வந்து தலையிட்டுக்கிட்டு இருந்த தூக்கி போட்டு மேய்ச்சிருவ. மரியாதை ஓடி போயிரு. பையா அறிவு கட்டவன. 1ஆம் தேதி தரல, 1ஆம் தேதி கொடுக்குறேன் ஐயா. 1ஆம் தேதி தரல, பொட்டி படுக்கெல்லாம் தூக்கி வெளியே போட்டு வீட்டில் எடுத்து பூட்டிடுவேன். ஏன்னா உங்களை மாதிரி பிச்சைக்கார குடும்பத்துக்கு வந்து கொடுக்கறதுக்கு தான் எங்க அப்பா சேர்த்து வச்சிருக்கிறானா? மானம் கெட்டவர. சும்மா காசு காசு. இது என்னதுன்னா? தொடக்கூடாது அந்த மாதிரிலாம். பின்னாடி வராம சுதா அவனை. சரியான ஹெட்ஷாட்ரா. அதில் ஒரு 3500, 450 அதுவும் போயிடுச்சுன்னா பின்ன கொடுத்துடலாம். 19 காவியா வீட்டில் டச் ஃபோன்லாம் வச்சுருக்காங்கப்பா. அதில் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்லாம் விளாட்றாங்கப்பா. நீ எப்பப்பா வாங்குவ? ஆமா ஆமா, இப்போ இருக்கிற நிலைமைக்கு இதுதான் குறைச்ச. குழந்தைய போய் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு நம்ம வாங்கிடுவோம்டா. அடுத்த வீட்டுக்குள்ள அப்பா கண்டிப்பா வாங்கிடுறேன். நீ அவங்க வீட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, நமக்கு வாங்கிடுவோம். சரிடா, வாங்க மாமா. முத்து, என்ன கோடலிவா? ஆமா மாமா, தம்பிக்கு கேக்கா? ஆமா முத்து. ஏய் தரணா வா. எதுக்கு தேவல இருக்கட்டுங்க, பரவாயில்ல. யுவன் குட்டி பிறந்த நாள் இன்னைக்கு. செல்ல குட்டி இங்க வர. நீ போய் கை கால் கழுவிட்டு சீக்கிரம் வா போ. அக்கா மாமா எங்கக்கா? அவர் கங்காணி வீட்டுக்கு போயிருக்காரா. ஓ சரிக்கா. செல்ல குட்டி, மாமா என்ன வாங்கிட்டு வந்திருக்கா பாரு. கங்காணி, கங்காணி. அவர் தூங்கிட்டு இருக்காரு, செத்த உட்காருங்க திண்ணையில. பச்சைமா மெழுகுவத்தி எடுத்துருவாமா. இந்தாங்க மாமா. அக்கா எல்லாம் ரெடி ஆயிடுச்சுக்கா, மாமா வந்துட்டா கேக் வெட்டிடலாம்க்கா.
சரி தம்பி வாங்கிடலாம். சரிக்கா. ஏம்மா கங்காணி எந்திரிச்சிட்டாரா? நம்மளாலலாம் எழுப்ப முடியாது, அவரே எந்திரிச்சா தான் உண்டு. கொஞ்சம் உட்காருங்க. கங்காணி வா அண்ணாதுரை. ஆ இது என்ன காலில் இந்த பக்கம்? இல்லை, இந்த வாட்டி வெட்டி வந்து 20 நாளைக்கு மேலே போகும்னு சொன்னில்ல? ஆமாம். ஒரு 20 நாள் கூலியை மட்டும் எனக்கு இன்னைக்கே கொடுத்தா. இந்த வெட்டுக்கு முதல்ல பணம் கிடைக்கதான்னு பாரு. ஐயோ, இந்த வெட்டில எல்லாம் கை வச்சிடாத. அப்புறம் எனக்கு ரொம்ப சிரமமாக போகும். பின்ன என்ன அண்ணாதுரை, அவன் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், நீ என்னன்னா முடியாத வேலைக்கு முன்பணம் கேட்குற. சரி, அப்போ இப்படி பண்ண என்ன? 30ஆம் தேதி எனக்கு நீ கொடு, அது எனக்கு ஓகே. இது எனக்கு நீ செய்யக்கூடிய பெரிய உதவி. அது அப்புறம் பார்க்கலாம். இல்லை இல்லை, பார்க்கலாம் இல்லை, ஒன்றைத்தான் மலை போல நம்பியிருக்கேன். நீ அவசியம் எனக்கு 30ஆம் தேதி நீ கொடுத்துரு. கிளம்பணும், அப்புறம் பார்க்கலாம். சரி. கேக் வெட்டிங்க பாப்பா, கேக் வெட்டிங்க செல்லம். ஹாப்பி பர்த்டே இவான். கேட்டுங்க. எனக்கு இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு முதல்ல கொடு. இருங்க, வெட்டி தானே கொடுக்கணும். சித்தி எனக்கு பெருசா அடி விடு சித்தி. இருடா, கடந்து பறக்குறியே. என்னடா பண்ற? ஒண்ணு இல்ல சித்தி. முத்து, இங்க வாடா. என்ன சித்தி? இங்க வா. கையில என்ன? ஒண்ணு இல்ல சித்தி. இங்க வா. கையில என்னன்னு சொல்லு. ஒண்ணு இல்ல சித்தி. கூப்பினல்ல, இங்க வா. காமி, கையில என்ன? ஒண்ணு இல்ல. வாங்க. திருடுறியா? திருடுறியா நீ? என்ன திமிரு உனக்கு? என்ன பழக்கம் இது? திருடுற, திருடிட்டு இல்லங்கற? இல்லையா? பொய் வேற சொல்றியா? சித்தி சித்தி, இந்த வயசுல இவ்ளோ பொய்? பொய் வேற சொல்றியா நீ? பின்ன திருடுறா, மடியில வச்சு குத்து சொல்றியா? குடும்பமா என்ன கன்றாவி இது? நல்லா திருட கத்துக்கிட்டான் பாரு உன் பையன். பிள்ளைங்களை பாத்துக்க சொன்னா குத்தமா சொல்ற நீ? குத்தம் சொல்றேனா நானு? திருட்டு பையல பெத்து வச்சிருக்க, என்ன குத்தம் சொல்றேங்க? என் பிள்ளைய திருட நான் சொல்றேன். எழுத்து பேசிட்டு வந்து எனக்குன்னு வாச்சிருக்கங்க பாரு. அழாதப்பா, காசு எடுத்தியாடா நீ? ஏப்பா, நான் தான் எடுக்க சொன்னேன் ஒரு வெத்தலை வாக்குக்கு. அதுக்கு போய் உன் பொண்டாட்டி பிள்ளை போட்டு அடிக்கிறாப்பா. அதான பார்த்தேன். பண்றதெல்லாம் அது பண்ணிடும். அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாதுல்ல? திருட கூடாதுன்னு அவனை கண்டிச்சா அது தப்பு. அனதரண்ணே, வண்டி கிளம்ப, சீக்கிரம் வாங்கணும்.
கமலம் போறேன். வெட்டி முடிஞ்சு வர்ற வரைக்கும் கை செலவுக்கு இதை வச்சுக்கோ. வேணாப்பா நீ வச்சுக்க. நாளை கழிச்சு எங்களுக்கு ரேஷன்ல அரிசி விடுவாங்க. கொள்ளையில முருங்கை கீரை எல்லாம் கிடக்கு, அதை வச்சு நாங்க பாத்துக்கிறோம். நீ போ. இது ஐயே இதை வச்சுக்க. அப்பா 1ஆம் தேதி வருவேன். தம்பியை பார்த்துக்க என்ன. நல்லபடியா இருக்கணும் ஐயா. என்னடா என்னடா. சரி கமலம், இந்த உன்னதான் கையை காட்டுறான், என்னன்னு பாரு. நான் எடுத்துக்கிறேன் பையெல்லாம். எங்க வச்சேன்? இந்த இருக்கு, இந்த இருக்கு. வா 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 வா. சீக்கிரம் வாண்ணா. உங்களை காக்க வைக்கல ஐயா. கை கொடுண்ணா. ஐயா கொண்டா கொண்டா. எது மேல பழுவூருக்கு தானே வெட்டுக்கு போறோம். ஏங்க இந்தாங்க. இந்தா ஐயா இந்தா. குழந்தைய எப்படிமா? வாமா வா கமலம் வா. பார்த்து. தப்பி வரலையா? கொடுக்குற பாட்டி வரலையாப்பா? அவன் மாமியார் வீட்டோட போயிட்டான். அழுகாதப்பா. உன்னை யார் தெரியுற மாதிரி காசு எடுக்க சொன்னா? எல்லாம் உன்னாலதான். வெத்தல எல்லாம் உன்னால இருக்க முடியாதா? சரி அழுகாத, சரியா போயிடும். முத்து இந்தா ஆம்லெட் சாப்பிடு. ஆம்லெட்லாம் வேணாம். அப்புறம் என்னதாண்டா உனக்கு வேணும்? இங்க மந்தரியா நீ? டே முத்து, உன்னால சும்மா இருக்க முடியாதா? ஒழுங்கா எடுத்து சாப்பிடு. அதான் வேணாம் சொல்றல. சாப்பிடுறா. வேணாம். உனக்காக தான் நான் போட்டு எடுத்துட்டு வந்தேன். வேணாம் சொல்றேன். வேணாம். சாப்பிடு தம்பி. ஏன்டா இப்படி பண்ற? ஒரு வா சாப்பிடுறா. பத்திரண்டா. இப்ப ஏன் அவன்கிட்ட தந்த? சித்திக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அவ வர 10-15 நாள் ஆகும். அது வரைக்கும் பிள்ளை ஆஸ்தியில போட்டு போறேன். போடுறது தானே மோதிரம்.